ஓம் நம பிள்ளையார்பட்டி கற்பனாயை போற்றி போற்றி. ஓம் நம கணக்கம்பட்டி முண்டசாமி திருவடியை போற்றி போற்றி. ஓம் நம சங்கரன் கோயில் பாம்பாடி சித்தர் தவத்திருவை சித்தராஜன் திருவடியை போற்றி போற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா 2026 புத்தாண்டு பலன் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு பிறக்கும் பொழுது புத்தாண்டு பிறக்கும் போது மிதனத்துல குரு இருக்காரு, ரைட்டு. அப்புறம் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்துல சனி பகவான் இருக்காரு. இருந்தாலும் கூட 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுவாரு, 10ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்ப்பாரு. பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ தொழில் ரீதியா நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு அதுக்கேற்ற லாபமும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்றமும் பணமும் லாபமும் கிடைக்கும். நீங்க முயற்சி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்றம் இருக்கும். 2வது ராசியை குரு பார்க்கறதுனால உங்களோட உடம்புல இதுவரைக்கும் இருந்த நோய் நொடி எது இருந்துச்சுன்னா விலகிரும். உடம்புல இப்பதான் புது தெம்பு வரும், புது பொலிவு ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும். அடிக்கடி நீங்க வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். தனுசு ராசியா இருக்கனால நம்ம ஏண்டா மனுஷனா பிறந்தோம், நம்ம பிறந்தே சாதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு பல காலங்கள் கடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல, இனிமேலாவது ஏதாவது நடக்குமா அப்படி முயற்சி பண்றீங்க. தனுசு ராசி கோதண்டமா அங்க குரு பகவான் இருந்தா, தனுசு ராசியில குரு இருந்தா கோதண்டர் ஆகுவாங்க, கோதண்ட குருவாங்க. அந்த தனுசு ராசி 9ஆம் இடத்த ராசி, பாக்கியாதிபதி ராசி. ஆக அந்த பாக்கியம் பிறந்ததே ஒரு பாக்கியம்தான். ஆக தனுசு ராசியில பிறந்து இந்த 2026 புத்தாண்டு படம் உங்களுக்கு சிறப்பா எப்படி இருக்குன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலுக்கான முயற்சியும் வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பாரு. 1ஆம் இடத்தை பார்க்குற ஆரோக்கியம் மேம்படும், கலகலன்னு இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. 3ஆம் இடம் உங்களுடைய திறமை, முயற்சி, வெற்றி அனைத்தையுமே அதுல இருக்கு. முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைவீங்க. விடாம வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வாருங்க. உங்களுடைய குருபாடம் இருக்கிறதுனால வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு பொங்க வணங்குங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருங்க. நிச்சயம் உங்களை முயற்சி வெற்றி அடைய. இதுவரைக்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, இனிமே அது நல்லபடியா நடக்கும். ஏன்னா 1ஆம் இடம் தனுசு பாக்கியம், அதை குரு பார்க்கிறாரு, காலபுருஷன் பாக்கியஸ்தானாது. அதனால பாக்கியம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா நடக்கும். அதே 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி போடுறதுனால முயற்சிகள் நடக்கும். 14ஆம் இடம் லாபத்தை கொடுக்கும். ஆக உங்களை முயற்சி அடைய அந்த அனைத்து வெற்றி அடைஞ்சு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க என்பதில் ஐயமில்லை. எனவே முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் பிறரை மதிப்பதால் நீங்களும் மதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.